கனடாவில் பீஸ் பிரிட்ஜில் கார் ஒன்றில் பயணித்த 3 கனேடிய ஆண்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களின் காரில் போலி கடவுச்சீட்டுகள் மற்றும் சந்தேகத்துக்கிடமான பொருட்கள் ஆகியவற்றை போலீசார் கண்டுபிடித்ததை அடுத்து இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் தற்செயலாக அமெரிக்க எல்லையை நோக்கி வாகனம் ஓட்டி சென்று பின்னர் கனடாவுக்கு திரும்ப முயன்றபோது இந்த சம்பவம் நடந்துள்ளது. இதன் பின்னர் கனடா எல்லை சேவைகள் நிறுவனத்தின் அதிகாரிகள் அவர்களை கூடுதல் ஆய்வுக்கு அனுப்பியுள்ளனர். இதன்போது 6 போலி கடவுச்சீட்டுகள், போலி ஆவணங்களை உருவாக்க பயன்படுத்தப்படும் கருவிகள், $24,000 பணம், 84 கிரெடிட், டெபிட் மற்றும் பரிசு அட்டைகள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான பொருட்கள் ஆகியவற்றை ராயல் கனேடியன் மவுண்டன் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதேவேளை சந்தேக நபர்கள் 3 கியூபெக்கை சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் மீது போலி கடவுச்சீட்டுகளை வைத்திருந்தது, மோசடியான வங்கி அட்டைகளை வைத்திருந்தது மற்றும் கனேடிய வங்கிகளில் $5,000க்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்தது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கு எல்லை சோதனைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வழக்கு காட்டுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர்.